ஃபாதர் வந்துங்க அந்த காலத்து பிரிட்டிஷ் வண்டியிலேருந்து எல்லாமே அவர் தான் பண்ணுவார். 1944 ஆரம்பித்தார். அப்போ வந்து நாங்கள்லாம் இல்லை. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பினாங்கோட சிட்டிசன், சோல்ஜர். அவர் அங்கேருந்து வந்து அந்த வேர்ல்டு வாரில், செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இங்கே வந்து அடைக்கலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் ஆரம்பித்து எல்லாம் பிரிட்டிஷ் பைக்ஸ். அப்போலாம் வந்து மேட்ச்லெஸ், ஏஜஸ், ட்ராம்ப், நாட்டன், பிஎஸ்ஏ, அப்புறம் தான் புல்லட் 1944 ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அவர்கிட்ட இப்போ தொழிலை கற்றுக்கிட்டு அந்த வண்டியிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் புல்லட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஃபாதர் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் என்னோட சன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஃபாதரோட இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்பைன் பண்ணது தான் ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை. புல்லட்டை வந்து நான் வந்து டெவலப் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய அப்கிரேட் பண்ணுற மாடிஃபிகேஷன் அது இதுன்னு வராங்க. நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் நான் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ நியூ மாடல் பார்த்திங்கன்னா க்ரூசர் மாடல் வருது, ஸ்போர்ட்ஸ் மாடல் வருது. இதை கம்பேர் பண்ணிங்கன்னா புல்லட் வந்து லைஃப் டைம் வண்டி. மற்ற வண்டிங்கெல்லாம் வந்து 2-3 இயர்ஸ் ஓட்டுறாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜென்ரேஷன் வண்டி. 20-25 இயர்ஸ் பேக்லேயே நாங்கள் வந்து மாடிஃபைலாம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரேசிங்கில் இருந்தோம். அப்போ புல்லட் ரேசிங்கில் இருந்தோம். ஆக்சுவலி மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் நாங்கள். ஸோ 81 வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கிராண்ட் பிரீல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் மாடிஃபை பண்ணும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுங்க. இப்போ கூட ஜிடின்னு சொல்லிட்டு கஃபே ரேசர்னு ஒன்று இருக்குது. நாங்கள்லாம் வந்து ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி அதை நாங்கள் பண்ணிட்டோம். அப் டு 69 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, 69லேருந்து 72 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன், 74 தான் என்ஃபீல்டு இந்தியா ஆச்சு. மெட்ராஸ் மோட்டார் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த பொப்பட் ஜமால் இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஓப்பன் பண்ணாங்க. பெரிய கம்பெனி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மெட்ராஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட். எங்கள் கடன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்டி வந்து ஒரு வண்டியை வந்து எப்படின்னா எங்கள் ஓன் வண்டி மாதிரி நாங்கள் செய்வோம். கஸ்டமரை பழக மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்காங்க எல்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, இப்போ டிஜிபியாக இருக்காங்க, ஏடிஜிஎஃபாக இருக்காங்க, எல்லாமே ஐஜியாக இருக்காங்க, எல்லாம் என்னோட கஸ்டமர். ஸ்டில் புல்லட்டை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு நெக்ஸ்ட்டு வச்சுருப்பாங்க. 2002 இருந்து 5 ஸ்பீடாக வந்து மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் பிரேக் இருக்கும். அது 2002 இருந்து ரைட் சைடு ஆக்கிட்டாங்க. அதாவது பழைய மாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் உயிரை விடுறாங்க. பழைய மாடல் வந்து ஒரு வீட்லேயே சும்மா நிற்கணும்னு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வண்டியை வாங்கி ஆன்டிக் பைக்காக வாங்கி வீட்டில் நிப்பாட்டிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு 10,000-20,000னா புல்லட்டு வந்து அவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி லெவலில் வந்து 1 லேக்லாம் மினிமம் 1 லேக் 1.5 லேக்ஸ் கூட செலவு பண்ணுறாங்க, பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சேல்ஸுக்காக இல்லை, அவங்க ஓன் யூஸ்க்காக வண்டி. பழைய வண்டி இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா 60-70 பார்த்தீங்கன்னா 80,000 1 லேக் சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு திருப்பி நாங்கள் ஒரு 50,000 50,000-60,000 ஸ்பெண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டா அது இருக்கிற மாதிரியே ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வரணும். அது மாடிஃபை பண்ணுறா வேஸ்ட் ஆகிடும். அந்த ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்து பைக்கை வந்து இருக்கிற மாதிரி ஒரிஜினலாக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பண்ணோம். அதுதான் வந்து ஆன்டிக். என்றைக்கு இருந்தாலும் நம்ம பண்ணுற செலவு இப்போ ஒன்றுக்கு வாங்கி ஒரு 80,000 செலவு பண்ணாலும் 180னா கூட அதுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா அபவ் 2க்கு மேலே இருக்கும். ஆனால் விற்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது இப்போது கிரேஸ். 2 lakhs 3 lakhs இப்போ 69 ஒன்று இருக்குது, 3.5 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஆனால் கொடுக்குறதுக்கு இல்லை. இப்போ எல்லாமே நான் யூகேலேருந்து வர வச்சு போட்டிருக்கேன். 2 பைக் வச்சுருக்கேன் சார். இப்போது ஒன்று 78 மாடலு, இன்னொன்று 69 மாடல். எந்த ஒரு மெக்கானிக் செட்லேயும் சரி, ஒரு வண்டியை வந்து ப்ராப்பராக உட்காந்து டியூனிங் பண்ணாங்கன்னா, கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா, அந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த வண்டியை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருப்பாங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஃபேடப் ஆகிடும், வண்டி கொடுத்துருவாங்க. இது வந்து ப்ராப்பராக மெக்கானிக்ஸ் பண்ணாங்கன்னா எந்த கஸ்டமர்ஸும் போக மாட்டாங்க. அந்த வண்டி வந்து லாங் ஸ்டாண்டிங் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். அது இல்லாமல் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்னோட ஸ்டிக்கர் இருக்கும், என்னோட லோகோ, ஜாஃபன் லோகோ இருக்குது. அது வந்து என்னோட 45 இயர்ஸ் அதாவது கனவு. ஆக்சுவலாக என்னோட அந்த ஸ்டிக்கர் வந்து என்னோட கனவு. ஆக்சுவலி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இன்றைக்கி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வெளியில் போயிட்டு என்னோட வண்டி ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகாத ஆச்சுன்னா கூட எப்படி பார்த்தாலும் என்னோட கஸ்டமர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. பார்த்தாங்கன்னா நின்று அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. ஜப்பானில் வந்து ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது, இந்த ஃபோட்டோஸில் கூட இருக்கும். அவங்க வந்து என்னென்னா புல்லட் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க வந்து அங்கே ஒரு டீலர்ஷிப்பு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்ன ரெஃபர் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து சண்டே ஓப்பன் பண்ணி என்ஜினை வந்து கலட்டி மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். ராயல் என்ஃபீல்டு அவங்க வந்து ஒரு டீலர் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இன்ஜினை கலட்டி மாட்டுறது, என்னென்ன ஃபால்ட்ஸ் வரும், அது வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து ஒரு 2 days வந்து இங்கே கேட்டு போவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்து டீசல் பைக் ஒரு வண்டி 2 வண்டி நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். இல்லை இப்போ வந்திருக்க வண்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களை கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலாந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் தனி, கியர் பாக்ஸ் தனி, டிரான்ஸ்மிஷன் தனி, கிளச்சு தனி, டைமிங்கேஸ் தனி, பாயிண்ட் சிஸ்டம் தனி, டேப்பிட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி. ஸோ அது வந்து என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்டகிரேட்டட் என்ஜின்.
இன்டகிரேட்டட் யூசிஐ யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் அது. அதனால ரொம்ப எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால கழட்டி மாடல் ரொம்ப ஈஸி தான். இப்போ வர மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வெர்ஷன்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வர 500cc எல்லாமே. அது இல்லாமல் டிஸ்க் பிரேக்ஸ் நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரேக் சைடு அப்புறமா இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாமே அது வந்து எல்லாமே சென்சார் சிஸ்டம் தான். அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் பர்ஃபார்மன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ரீமேப்புன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே வரோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா இது வந்து என்னோடய பிளட்டோட ஜீன் தான். என் கிராண்ட் ஃபாதரும் என் ஃபாதரு அதுக்கப்புறமா நான் இப்படியே தான் வந்துட்டு இருக்குது. இந்த லெவலுக்கு நம்ம இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னாக்கா மெயின் திங் வந்து ஒரு மெக்கானிக் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது. ஃபாதரோட காலத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு இருந்தனால எந்த பழக்கமும் கிடையாது. காசுக்காக உட்காந்து பண்ண மாட்டோம். கஸ்டமர் தான் எங்களுக்கு தேவை. அந்த கஸ்டமர் ஒரு தூரம் பண்ணணும், அவங்க வரக்கூடாது. அடுத்த சர்வீஸ் இப்போ நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணோம்னா 5000 கிலோமீட்டர்ஸ் எந்த பிரச்சனையும் வராது வண்டியில் 100%. அந்த 5000 கிலோமீட்டர்ஸில் ஒரு 3 டைம்ஸ் நாங்கள் கம்பல்சரியாக வர வைப்போம். ஏன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். அந்த 3 டைம்ஸே 2000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வர வச்சு நாங்கள் வந்து அது ரீசெக்கப் பண்ணி கொடுப்போம். என் கடை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீசன் வந்து எப்படின்னா என்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கணும். வண்டி விட்டாங்கன்னா ஒரு 2 hours இருக்கணும். அவங்க வண்டி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணால் நாங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எதெல்லாம் டெஸ்ட் செக்கிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு 2 hour 2 hours தான். வந்து கேட்பாங்க எத்தனை நாளில் கொடுப்பீங்கன்னு. எத்தனை ஹவரில் கொடுப்பீங்க கேளுங்க சார் அப்படின்னு 2 hours நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். முடியாதவங்க வந்து மார்னிங் விட்டு ஈவினிங் எடுத்துக்கணும். அதனால் என் கஸ்டமர்ஸ் வந்து என்னை யாரும் வந்து தப்பாக சொல்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கள விட்டே ஸ்பேஸை நான் வாங்க வச்சுக்குவேன். இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா அப்பாவோட இதுதான். அவருடைய டிரான்சாக்ஷன் பிட்வீன் கஸ்டமரும் அவருடைய இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சிருந்தேன். அது மூலியமாகவே நான் அப்படியே அது கூடயே வந்துட்டு நானும் அந்த ஃபீல்டில் ஃபுல் ஃப்ளெஜாக இது பண்ணேன். இங்கே இந்த அளவுக்கு என்னோட நேம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தி என்னோட கஸ்டமர்ஸ் தான். ஸ்டில் எனக்கு இன்றைக்கும் அவங்க வந்து நல்லதாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கேன்னா அவங்க தான் மெயின் கஸ்டமர்ஸ் தான். அவங்களுக்கு நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.